ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி, அது வித்தியாசமான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கத்திரிக்காய் சாம்பார் கூட போட்டு வச்சுருப்போம். ஸோ இந்த கிரேவி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு 4 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 3 சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை போட்டு கொஞ்சம் ஒரு 3/4 பாகம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. கத்திரிக்காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 3/4 பாகம் கத்திரிக்காய் வேகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. ஸோ இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களோட சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் இல்லை காஷ்மீரி சில்லி பவுடர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரணும் இல்லையா, அதனால் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா நம்ம போட்ட மசாலா பொடி, வெங்காயம், நம்ம அரைச்சி சேர்த்தொலையாக விழுது, அது எல்லாமே அதோட பச்சை வாசனை பொந்தொட்டிக்கு நல்லா வதங்கணும். அதனால் மூடி போட்டு மூடி வச்சு வதக்கிடுங்க. ஸோ இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா என்னென்னா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா ஊற வச்ச புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளிக்குழம்பு மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ லைட்டாக புளிப்பு டேஸ்ட் மட்டும் இருக்கணும். அதாவது கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா கத்திரிக்காய், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ கத்திரிக்காய் ஆல்ரெடி 3/4 பாகம் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப கடாயை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் இன்னொரு 5 நிமிஷம் வேக விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு மேலே மிதக்கும். ஸோ கொஞ்சம் கட்டியாக வேணால் கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக குழம்பு மாதிரி வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதிக்க விட்டுக்கோங்க. பட் கொஞ்சம் கட்டியாக அந்த மாதிரி வச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எம்மியான ஒரு கத்திரிக்காய் கிரேவி வித்தியாசமான முறையில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா, பாய்.